நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் விசுவாசித்திருக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ளவர், சாவாமையுள்ளவர், அதர்சனமானவர், நித்தியானந்த பிரபு, ஏக சக்கராதிபதி, இருந்தவர், இருக்கிறவர், வருகிறானவர். ஆண்டவரே, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புவித்ததை நீர் அந்நாள் வரையும் காத்துக்கொள்ள வல்லமை உள்ளவர். நீர் எங்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். வாக்குத்தத்தம் செய்த தேவன் அதை நிறைவேற்ற நீ வல்லவர். எங்களை வலுவாதபடி காத்து மாசற்ற சன்னிதானத்திலே எங்களை மகிமையோடு நிறுத்த நீ வல்லமை உள்ளவர். தேவனே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. தகப்பனே, உம்முடைய கரத்தில் இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்க உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளோடு இடைபடுவீராக. வார்த்தைகளை கொண்டு நீர் பேசுவீராக. ஆண்டவரே, பரலோகம் எங்கள் மத்தியிலே இறங்கி வரட்டும். பரிசுத்த தூதர்கள் எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கட்டும். தேவ மகிமையால் இந்த இடம் முழுவதும் நிரப்பப்படட்டும். ஒவ்வொருவரையும் ஆவியின் வல்லமையால் கிருபையால் நிரப்பித்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருந்தோம். தெய்வமே, உமக்கு மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பாடுகிற, இசைக்கிற, சங்கீதங்களை வாசிக்கிற, தேவனுக்கு பணிவிடை செய்ய ஒவ்வொருவரையும் தேவன் எடுத்து பயன்படுத்தும். கர்த்தரே, நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும். உமக்கு கனம், உமக்கு மகிமை, உமக்கு துதி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயற்கையின் தடைகள், செயற்கையின் தடைகள், மனுஷிக தடைகள், சத்துரு பிசாசின் தடைகள், எல்லா தடைகளையும் ஆராதிக்க தடை செய்ய எல்லா பார்வோனின் ஆவிகளையும் பரிசுத்தர் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இந்த இடத்திலே தேவதூதர்கள் உலாவுவார்களாக. இந்த இடத்திலே தேவ சமூகம் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். இப்படியே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உம்முடைய வல்லமையும் மகிமையும் கண்டேன் என்று சொன்னது போல உம்முடைய மகிமையை காண, உம்முடைய வல்லமையை காண எனக்கு, எங்களுக்கு நீர் கிருபை செய்தீர். துதிகர மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம திருநாள தேவ பிள்ளைகள் முன் வந்து கர்த்தரை பாடி ஆராதிப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் கர்த்தரை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவனுக்கு மகிமையுள்ளதாக தேவனை பாடி துதிக்கும் ஒரு பாடலை பாடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம் என்று சொல்லி
இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை மேம்படுத்துவோம். நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா, உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும் என்று சொல்லி பாடி மகிமைப்படுத்துவோமா? வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உன் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உன் வார்த்தையில் ஒன்று அற்புதமே, உன் வார்த்தையில் ஒன்று அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேனை வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே. கல்லுக்குள் தேனை வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே. உம்மையன்றி அணுவேகம் அசையாதையா, உம்மையன்றி அணுவேகம் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா.
ஆண்டவர் இந்த மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்தபடியே எபினேசரா இதுவரை நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இனிமேல் நடத்த வல்லமில்ல தேவனாய் இருக்கிறபடியினால் அவரை பாடுபடுகிற பாடலை பாடுவோம். இதுவரை உதவினை எபினேசர் இனிமேல் நடத்தும் ஏகவாகியரே நன்றியுடன் பாடிடுவோம் என்று சொல்லி பாடுவோமா? இதுவரை உதவின எபினேசரே இனிமேலும் நடத்தும் யெகோவாகியே. இதுவரை உதவின எபினேசரே இனிமேலும் நடத்தும் யெகோவாகியே. நன்றியுடன் பாடிடுவோம் மன்னாரெல்லாம் போற்றிடுவோம்.
பின்பற்றுவோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமாயிரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமாயிரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. இதுவரை உறவிலே எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாகிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேல் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமாயிரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமாயிரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் என்ற வார்த்தை நம்முடைய தலைமுறை தலைமுறையா அவர் ஆராதிக்கும்படி காரணமே தெரிந்து கொண்டிருந்தார். ஆண்டவர் இப்படியா வேதம் இப்படியா சொல்லுது. நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தெரிந்து கொள்கிற போதெல்லாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமயமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமயமாய் பெற்ற வேற பெரிய ஜாதி இது. அவர் எப்பெல்லாம் ஆராதிக்கிறோமோ அப்பெல்லாம் அருகில் வருகிறார் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு. அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு யாக்கோபு தாயும் தகப்பனை விட்டு அவர் பிரயாணப்பட்டு வருகிற சூழலில் ஒரு இடத்திலே சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கு ராச்சங்கி அவரிடத்தில் கற்கள் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்ட போது அங்கே ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டு அதை நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகளும் இறங்குமாய் இருந்தார்கள். அதை கண்டான். அங்கிருந்து தேவனாய் கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபை பார்த்து, நான் உன் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, உன் சந்ததி பூமியின் தோலை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் இப்படியாய் அன்றைக்கு யாக்கோபை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நான் உன்னுடைய தேவனாய் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் வாக்களிக்கும் பொழுது அவன் இப்படியாய் சொல்லுகிறான், இந்த இடம் பயங்கரமாய் இருக்குன்னு சொல்லி இதற்கு பெத்தேல் என்று சொல்லி பெயர் அடைகிறான். கடந்த நாட்களில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த இடம் பெத்தேல் என்று சொல்லி இங்கே ஒரு ஏணி இறக்கப்பட்டு தேவ தூதர் ஏறுமாய் காணப்பட்டு எங்கிருந்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் ஆண்டவர் பேசினார். அது மாத்திரமல்ல, யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? அதுபோல நான் சபையை பெருக பண்ணி ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் கடந்த மாதத்தில் கர்த்தர் பேசினார். அதை ஆண்டவர் கடந்த நாட்களில அநேக ஊழியக்காரன் ஜெபம் பண்ணாங்க. வந்து மூத்த ஊழியர்கள் ஜெபிக்கணும் சொன்ன ஒரே வார்த்தை தான், இது ஒரு பெற்றேல். எங்க தேவதூதர்கள் ஏறு இறங்குமாய் காணப்படுகிறார், இதை காண்கிறேன் சொல்லி ஆண்டவர் உறுதிப்படுத்தினார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு நமது கடந்தவங்களுக்கு எதிர்க்க தெரியுமா? அன்றைக்கு யாக்கோபுக்கு கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல உன்னை காற்று இந்த தேசத்துக்குள்ள திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னது செய்யமளவோ உன்னை கைவிடுதல் வாக்களித்த ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படிக்கு நமக்கு கர்த்தர் எதை வாக்குறுத்தம் பண்ணினாரோ அதை நிறைவேற்றும்படி கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இன்றைக்கும்
ஜீவிக்கிறவராய் மாறி போகாதவராய் நமது கடந்து வந்திருக்கிறபடினால அந்த ஆண்டவர் ஆராதிக்கும் மலங்கள் பண்ணிடுவோமா? அப்படியே மலங்கள் படி கர்த்தரை தொழுது கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் சமீபமாய் அருகில் வருகிறார். அந்த ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்களித்தவர், ஈசாக்குக்கு வாக்களித்தவர், யாக்கோபுக்கு வாக்களித்தவர், நமக்கும் வாக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு கொடுத்த வார்த்தை நிறைவேற்றும் வரைக்கும் நம்மை கைவிடாதபடிக்கு நம்மை நடத்தும்படி அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் எப்படி ஆராதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஆராதிக்கும்படி அர்ப்பணிப்போமா? வாயிலை திறந்து அப்படியே கர்த்தரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தனிமையிலே யாக்கோபு ஒரு கல்லை வைத்து படுத்திருந்த போது ஆண்டவர் தரிசனமாகி பேசினார். ஹல்லேலூயா. ஆண்டவராய் கர்த்தர் தலைகளாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவனுக்கு சொல்ல போறோம். தலைகள் நீரையா, மூளைகள் நீரையான்னு சொல்லி, ஏழ் பெத்தேல் இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் என்று சொல்லி அப்படி ஆண்டவனுக்கு சொல்லி ஆராதிப்போமா? தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைகள் நீரையான்னு சொல்லி சாய்க்கும் கல்லீரையா, மூளைக்குள் நீரையா, சொல்லுமா? தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளைக்குள் நீரையா, ஏழ் பெத்தேல் இது வானத்தின் வாசல், வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், வானத்தின் வாசல், இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளைக்குள் நீரையா, எனக்கு தலை சாய்க்கும் கண்ணீர் தான் ஆண்டவர் சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்லுவோமா? உன்னை கண்ணீரையா, மேற்கு கிழக்கு மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவாய் என்றீரே. உம்மை உழைப்போர் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவாய் என்றீரே. உம்மை உழைப்போர் சந்ததி பெருகும் என்று வாக்குறுத்தீரே. சொன்னது செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். சொல்லுவோமா? எனக்கு சொன்னது செய்யும் அளவும் சொன்னதை செய்யும் என்னை கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. கைவிடவே மாட்டீர். ஏழ் பெத்தேல் இது வானத்தின் வாசல், வானத்தின் வாசல், என் ஏசையா ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளைக்குள் நீரையா, எனக்கு தலை சாய்க்கும் கல்லீரையா, உன்னை கண்ணீரையா, பூமியின் வம்சங்கள் உனக்கு உன்னின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத
கைவிடவே மாட்டீ எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நீ கைவிடவே மாட்டீ இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் தரிசாய்க்கும் கண்ணீரையா பூனை கண்ணீரையா எனக்கு தரிசாக்கும் கண்ணீரையா மூளை கண்ணீரையா. அப்படி ஆண்டவர் தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில் வாக்களித்த ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டேன் கத்த சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது வானத்தின் வாசல். ஹல்லேலூயா. இது ஒரு பெட்டேல். ஹல்லேலூயா. எங்கிருந்து சீயோனிலிருந்து கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. இப்படியுமே பார்க்க ஆசையாயிருந்து வல்லமையும் மகிமையை கண்டேன் வார்த்தையின்படி. ஹல்லேலூயா. அவருடைய ஆலயத்திலிருந்து அவர் நோக்கி பார்க்கிறவர்கள் என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழப்படுவேன். என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு வாக்களித்த ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருடைய வீட்டில் நன்மையான ஈவுகளை கொடுக்கப்பட்டிருக்கு, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அவருடைய வார்த்தையை உரைக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். இயேசுவே, உம்மை பார்க்க வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கிறோம். உம்மை ஆராதிப்பது மாத்திரமல்ல, நீ கொடுக்கிற நன்மைகளை, நீ கொடுக்கிற வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே செல்லும்படி கடந்து வந்திருக்கிற யாடிச்சு நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. தாய் கூட தன் பிள்ளைங்க மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயின் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தை சிலுவையில் உனக்கு தந்தவர் மறந்துடுவாரோ, உன்னை வெறுத்துடுவாரோ? உன் நம்பிக்கையை விட்டு விடாது, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவோ அவர்களை கைவிடாதபடிக்கு நடத்துவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் எபினேசராய் வாக்கு கொடுத்திருக்கிறார். படுவோமா? தாய் கூட தன் பிள்ளையை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டியை பட்டினி போடலாம். தாயின் மேலாக அன்பு வைத்தவர் தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், கூட குட்டிகளை பட்டினி போடலாம். பெற்ற தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே மறந்துடுவாரோ, மறந்திடுவாரோ, உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ, உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாத, நம்பிக்கையை விட்டு விடாதே. நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். பெற்ற தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சின்ன கூட குட்டிகளை பட்டினி போட. நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவா உன்னை தெரிந்து கொண்டார். அவரல்லவா உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவா உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல, இன்று அல்ல,
தாயின் கருவில் தோன்றும் முன்னே தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். பெற்ற தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீங்க அவர் முகத்தை நோக்கி பார்த்தா உம்மை நோக்கி பார்த்தால் உங்க வாழ்வு வெளிச்சமாய் மாறும். மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். பெற்ற தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் நேற்று மீண்டும் என்று மாறா, தேவன் இயேசு மாறினார். நேற்று மீண்டும் என்று மாறா, தேவன் இயேசு மாறினார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். பெற்ற தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். உன்னை என்றும் நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை. உன்னை என்றும் நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை. நித்தம் உன்னை நடத்திடுவான், நித்தியத்தில் சேர்த்திடுவான். உன்னை நடத்திடுவான், நித்தியத்தில் சேர்த்திடுவான். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். பெற்ற தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவா உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவா உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும், நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தை சிலுவையிலே எனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், என்னத்தை சிலுவையிலே எனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ, உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ, உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் சீயோனோ கர்த்தரனை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறான்.
ஸ்திரியானவள் தன் கற்பத்தில் பிள்ளைக்கிறவள் தன் பாலங்களை மறப்பாளோ? அவள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. மறவாத தேவன் ஒருவர் உண்டு. நமக்கு சொன்ன வாக்குறுதம் எங்கே? அன்றைக்கு கிதியோன் கேட்டது போல எங்கள் பிதாக்கள் செய்த அற்புதங்கள் எங்கே? பிதாக்கள் சொல்லி கேள்விப்பட்ட அற்புதங்கள் எங்கே? இப்ப அடிமைப்பட்டு கிடக்கிறோமே, அது போல நாம நினைக்கிறோமா? எல்லா ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவா நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அன்னைக்கு தம் சீசர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொல்லி நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருடைய சந்ததியா, சேவிக்கும் சந்ததியா நம்மை தெரிந்தெடுத்த ஆண்டவர். ஹல்லேலூயா. நமக்கு சொன்ன வாக்குறுதல் நிறைவேறும் வரைக்கும் கைவிடாதபடிக்கு நடத்துவேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஆண்டவன் ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். இது வானத்தின் வாசல், இது ஒரு பெட்டேல். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி எழுந்து கர்த்தரை தொழுது கொள்வோமா? எழுந்திருக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரமல ஷபலபரா. தேவன் உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்குறுதியையும் அவர் நினைச்சிருக்கிறார். அவர் மறக்கல. ஏற்ற வழியிலே கர்த்தர் தீவிரமாய் நடப்பிக்கப்படுகிற கர்த்தர் நடப்பிப்பேன் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியுமாவான். கர்த்தரான ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் வாக்களை சாண்டவர். ஹல்லேலூயா. ஏற்ற வழியிலே தீவிர நடப்பிக்கப்படுவன் கடந்து வந்திருக்கிறார். உலமல ஷபல பரதரபரா. அன்னைக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தாண்டவர். உலமல ஷமலமரா. கோலு கையுமாய் கடல் சென்ற போது இரு பரிவாரத்தோடு அவனை திரும்பி வர பண்ண கர்த்தர் இன்னைக்கு மாறி போகல. இன்னைக்கு நமக்கு ஆசீர்வதிக்கப்படி கடந்து வந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஆசீர்வதி கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நமக்கு முன்பாக ஒரு வழியை திறப்பேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எப்ப காணிக்கப்பட்டு இருக்கிறதோ கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. உரமல ஷபல பரதரபரா. அவர் ஒருவரும் பூட்டக்கூடாது திறக்கிறவர், ஒருவரும் திறக்கூடாது பூட்டுகிறாண்டவர். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு சொல்ல போறோம், நீ திறந்த அடைப்பவன் இல்ல ஆண்டவரே, நீ கட்டினால் இடிப்பவன் இல்ல ஆண்டவரே. இல்லை இல்லை இல்ல, எனக்கு விரோதமாய் ஒரு மனிதனும் ஆண்டவரே அப்பா எழும்ப முடியாதபடிக்கு நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் ஆண்டவரே. விசுவாசோட பாட போகிறோம், ஆவியிலிருந்து பாட போகிறோம், கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட போறோம். பாட பரிசுத்த வல்லமை உங்களுக்கு கடந்து வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவர் மான்களில் கால்களுக்கு மாற்றி உயரமான ஸ்தலம் ஏறி வர பண்ணும்படிக்கு உன்னதத்துக்கு ஆசீர்வதிக்கும்படிக்கு ஒரு கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
செய்வீராக அபிஷேகத்தை. ஒரு திறந்த வாசல் உண்டாகும்படிக்கு ஹalleluya. இவர்களுக்காக ஆண்டவரே செங்கலை பிளக்கும்படிக்கு யோர்தான் பிரிந்து போகும்படிக்கு ஒரு வழி திறக்கும்படிக்கு கண்ணில வானவை எப்படி இறங்கட்டும் ஐயா. இயேசுவே இந்த விழாவில் குத்திய போது விழா திறக்கப்பட்ட போது இரத்தமும் நீரும் வந்தது ஆண்டவரே. ஒரு ஊற்று இப்பொழுது புறப்பட்டு வருவதாக இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு நினைக்கும்படிக்கு நிரப்பும்படிக்கு ஹalleluya ஹalleluya. ஆண்டவரை நிரப்பும்படிக்கு இந்த வல்லமையை ஊற்றும்படிக்கு ஹalleluya. நீ கிரியை செய்வீராக இயேசுவின் நாமத்தினால. நீ திறந்தா அதை இழைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நாசின் சுவாசம் செங்கலை அவர் தாய்ப்பிழந்தவரா, பார்வோன் செய்தை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. நாசின் சுவாசம் செங்கலை அவரை தாய்ப்பிழந்தவரா, பார்வோன் செய்தை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா. மலையில் சூழ்நிலை வேலை பஸ்கா ஆட்டுக்குட்டி, மலையில் சூழ்நிலை வேலை பஸ்கா ஆட்டுக்குட்டி. வாழையோ குடார்த்த ஏற்ற மனதாது விசுவாசமா எந்த வாழையோ எங்கள் அனுவாதப்படிக்கு தேவன் தம்முடைய குடாரத்தில் மறைத்து வைத்து காப்பாற்றுவார். ஹalleluya ஹalleluya. தீங்கு நாளே கர்த்தர் மறைத்து காப்பாற்றி வாக்களித்தவர், மறைத்துக் கொள்ளும்படி கற்பழிப்போமா. நீ திறந்தா அதை இழைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இழைப்பவன் இல்லை. ஒரு ஜீவன் நதி இப்படி பாய்ந்து வருவதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு ஊற்று கத்திரி ஆழத்திலிருந்து புறப்பட்டு சித்தி மீது பலப்பாக்கி நீர் பாய்ச்சலாக்கி வாழ்த்து. ஒரு ஊற்று கத்திரி நான்கு புறப்பட்டு வந்து உங்களை நீர் பாய்ச்சலாய் மாற்ற மாட்டிருக்கு. நீங்க வச்சாத நீர் இப்படி உருக்க மாட்டிருக்கு. அவன் நிரப்பி கொண்டு இருக்கிறார், நிரப்பி கொண்டு மாலை வேளையிலே கத்திரி வாழவே இறங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya. அன்னைக்கு ஆதாம் ஏவாளோடு பேசும்படிக்கு குளிர்ச்சியான வேளையிலே உலாவோடு இறங்கி வந்த கர்த்தர் உங்களோடு பேசும்படிக்கு, உங்களோடு உலாவும்படிக்கு, உங்களுக்கு அந்த வல்லமை நிரப்பும்படிக்கு, நீருடைய அபிஷேகத்தை ஊற்றும்படிக்கு, அவருடைய ஆழ்வான அபிஷேகம் நிரப்பும்படிக்கு இப்படி கத்திர வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஒவ்வொருவருக்குள்ளும் அவருடைய பலத்த வல்லமை ஊற்றும்படிக்கு காண்பிக்கிறார். ஒரு ரபல ஷபரா, ஒரு ரபல திபலபல ஷபலா, ஒரு புதிய பாசை, ஒரு புதிய பாசை நாவுல வைக்கிறோம். ரமல ஷபரா கபரா, ஒரு ரமல ஷபல பரா வாஞ்சி விராகமட மலமேயே, ஒரு ரபல ஷபல பரா தரபரா. நிரப்புவதற்கா நீ நிரப்புவதற்கா நீ நிரப்புவதற்கா ஆண்டவர் உங்களுக்கு கீழ்காட்டை வீச பண்ணி வாக்கு கொடுக்கிறார். அன்னைக்கு கீழ்காட்டை வீச பண்ணிய போது காடைகளுக்கு வீசின கர்த்தர் உங்கள் தேவையை சாதிக்க முடியுக்கு பரிசுத்தாவிய கீழ்காற்று உங்களுக்கு வீசும்படி கடந்து வந்திருக்கிறார். ஒரு ரபல ஷபல பரா பரா. அன்னைக்கு கீழ்காற்று வீசப்பட்ட போது செங்கல் ரெண்டாய் பிளந்தது, ஒரு வழி திறந்தது, ஒரு வழி திறந்தது. ஹalleluya. அதுபோல பரிசுத்தாவிய கீழ்காற்று உங்களுடைய வீசும்படி கடந்து வந்திருக்கா, ஒரு வழி திறக்கும்படிக்கு. ஒரு ரமல ஷபல பரா தரபரா, ஒரு ரமல மல மரா தரபரா. ஒரு ரம கத்திரி வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தர் சொல்கிறார், கத்திரி வலதுகரம் பராக்கிரமம் செய்யுமா. ஹalleluya. ஒரு ரமல பல பல பரா. ஹalleluya. கத்திரி உயர்த்தும் துணியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாம் துதித்த போது சிறையும் தீர்ந்தது. சொல்லுவோமா. கத்தரை உயர்த்தும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாம் துதித்த போது சிறையும் தீர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றிடுவோம்.
இல்லை நீ திறந்தார் அதை அடைப்பவர் இல்லை நீ கட்டினார் அதை இழிப்பவர் இல்லை நீ திறந்தார். எஸ், நீ திறக்கிற வாசலை எந்த மனுஷனால அடைக்க முடியாது, எந்த மனுஷனால அடைக்க முடியாது. உனக்காக திறந்த வாசலை கட்டளையிடுகிறோம். உன் வேலை ஸ்தலத்திலே, உன் வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் உனக்கு வாசலை திறக்கிறார். நீ ஏங்கி கிடந்த படிப்பின் மகனே, உனக்கான வாசல் திறக்க முடிகிறது, உனக்கான வாசல் திறக்க முடிகிறது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நாமத்தை மறுதலியாமல் உண்மையா உண்மையா என் வசனத்தை கை கொண்டபடியா, உண்மையா என் வசனத்தை கை கொள்வாயானா உனக்கு வாசலை திறக்கப்படும், உனக்கு வாழ்வதற்கான வழியை திறக்கப்படும். அழைக்கப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக, பிள்ளைகளுக்கான வாழ்வதற்கான வழிவாசல் திறக்கப்படுவதாக, சங்கத்திற்கு பலவீனங்களை இயேசுவின் நாமத்தில் எழுப்பு போடுகிறேன். கர்த்தருடைய வல்லமை தாங்கட்டும், கர்த்தருடைய கிருபை தாங்கட்டும். ஒவ்வொருவருக்கும் ஆவியானவராய் கிரியை செய்வீராக, பலவீனங்களை மாற்றுவீராக, எல்லா தரித்திரங்கள் மாறட்டும், எல்லா சாபங்கள் மாறட்டும், எல்லா குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும். கர்த்தருடைய வல்லமை நம்முடைய பிள்ளைகளை தாங்கி ஏந்தி சுமக்கட்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், யாவையும் செய்து முடிப்பார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் கையில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அண்ணாமல் இருந்தும் காத்துக் கொள்வார். ஆமென். ஆண்டவரே, என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்தருளும், போஷித்தருளும், தேவைகளை சந்தித்தருளும், வியாதிகளை மாற்றும், நெருக்கத்திலிருந்து விசாலத்திலே கொண்டு வா, அற்புதங்களை நடப்பித்தருளும். உமக்கு கனம், உமக்கு மகிமை, உமக்கு துதி ஸ்தோத்திரம் எல்லாம் செலுத்தி ரட்சகரும் ராஜனும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 2ஆம் வசனம். 3 யோவான் 2ஆம் வசனம். பிரியமானவனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஒரு ஊழியக்காரனுடைய ஜெபம், ஒரு ஊழியக்காரனுடைய வாஞ்சை, தன்னுடைய பிள்ளைகள், சபை மக்கள் அவர் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும், சுகமாய் இருக்க வேண்டும் என்பது. தாவீது இப்படியாய் ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புகிறார். வாசியுங்கள் 1 சாமுவேல் 25:6. 1 சாமுவேல் 25:6. அவனை நோக்கி, நீர் வாழ்க, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும், உமக்கு சமாதானமும், உம்முடைய வீட்டுக்கு உம்முடைய சமாதானமும், வீட்டுக்கு சமாதானமும், உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உமக்கு உண்டாவதாக. உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாவதாக. உமக்கு சமாதானம், உம்முடைய வீட்டுக்கு சமாதானம், உமக்கு உண்டான எல்லாவற்றையும் சமாதானம் உண்டாவதாக. தாவீது இப்படி வாழ்த்தினார் என்றால், தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்த்தினார்? மத்தேயு 28:9. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். வாழ்க என்றார். தாவீது நீர் வாழ்க என்று வாழ்த்தினார். தாவீதின் குமாரனும் இயேசு கிறிஸ்துவை நீர் வாழ்க என்று வாழ்த்தினார். தேவதூதன் மரியாளை பார்த்து இப்படியாய் சொன்னார். லூக்கா 1:28. கிருபை பெற்றவளே நீ வாழ்க, வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க என்று தேவதூதன் வாழ்த்தினார். அருமையானவர்களே, நாம் வாழ வேண்டும், வாழ்ந்து வளம் கொடுக்க வேண்டும், நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்திருக்க வேண்டும், நன்றாய் இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், சுகமாய் இருக்க வேண்டும் என்பது
தேவனுடைய சித்தம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவராகிய கர்த்தர் அடித்தான் எதிர்பார்க்கிறார். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அங்கே நகோமி அந்நிடத்திலே தங்கியிருந்ததான அந்த மகள் ரூத்தை பார்த்து இப்படி சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? மாமியார் மருமகளை பார்த்து, மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும், உனக்காக நான் சௌக்கியத்தை தேடாது இருப்பேனா என்று ஒரு உலக பிராணமான ஒரு மாமியார் தன் மருமகளை பார்த்து சொல்லுவார் என்றால், நீங்களும் நானும் ஆராதிக்க ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்காய் ஜீவனையே கொடுத்த ஜீவாதிபதி, உங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த உன்னத ஆண்டவர், அவர் உங்களுக்கு சௌக்கியத்தை தேடாது இருப்பாரா? நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பாமல் இருப்பாரா? என் மகனே, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடுகிறேன் என்று இந்த ஆண்டவர் சொல்லுவார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். காலை ஆராதனை முடிந்தவுடன் என்னிடத்தில் சில தேவ பிள்ளைகள் வந்து கதறினார்கள், அழுதார்கள். ஒரு சிலர் வெளியே சொல்ல முடியாமல் தவித்தார்கள். ஐயா, எனக்கு வாழ்க்கை இல்லை, என் குடும்பம் பிரிந்து இருக்கிறது. ஐயா, திருமணமாகி 2.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இதுவரை ஒரு நாள் கூட எனக்கு வாழ்க்கையின் இன்பம் கிடைக்கவில்லை. ஆண் மக்கள் கையை பிடித்துக் கொண்டு அதில் கதறுகிறார்கள், எனக்கு குழந்தை வேண்டும். ஆண்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு பிள்ளை வேண்டும். என்னுடைய தாய் தகப்பனார் பேர பிள்ளைகளை கொஞ்சி விளையாட வேண்டும். ஜெபிப்பீர்களா கேட்கிறார். அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, இன்னைக்கு நிறைய பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து பலவிதமான சூழ்நிலைகளை தொலைத்து போயிருக்கிறார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உன் புருஷனுடைய வீட்டிலே நீ சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. ரூத்தின் புஸ்தகம் 4:11, உன் வீட்டில் வருகிற உன் மனைவியை கர்த்தர் வாழ்ந்திருக்க செய்வாராக. வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த பெண் அவள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், அவள் சமாதானமாய் இருக்க வேண்டும், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்வு கொடுக்கப்பட வேண்டும். ஐயா, நித்த நித்தம் இந்த மிருகத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு வாழ பிடிக்கவில்லை, நான் சாகும்படிக்கு வந்திருக்கிறேன். ஒரு சகோதரி அப்படியாய் இங்கே வந்தார். ஆண்டவர் சொன்னார், அந்த மகள் 15 தூக்க மாத்திரையை கையில் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாள். இந்த ஆராதனை முடிந்தவுடன் தூக்க மாத்திரையை போட்டு மறிக்க வேண்டும் என்று சொல்லி தற்கொலை எண்ணத்தோடு வந்திருக்கிறேன். நீங்கள் முன்னே வாருங்கள், உங்களுக்காக நான் செபிக்கிறேன் என்று சொல்லி அழைப்பு கொடுத்தேன். ஆனால் ஒருவருமே வரவில்லை. நான் நினைத்தேன், அவர்களாய் சொல்லிவிட்டோமோ என்று சொல்லி நேர இறங்கி போனேன். சிஸ்டர், உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா தேம்பி தேம்பி அழுதது, தேம்பி தேம்பி அழுதது. என் கணவர் என்னை படுத்துற கொடுமை தாங்கவில்லை, நான் துன்பத்திலே துவண்டு போயிருக்கிறேன், செத்து போவதற்காக தீர்மானித்து மாத்திரைகளை எடுத்து வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லி நான் நினைச்சு வந்தேன். என்ன ஒண்ணுனா, என் வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரமாவும் இந்த சர்ச்சுக்கு இப்ப வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி எனக்கு வெக்கமாயிட்டோ கூடாதே, தலகுனிய கூடாதேங்கிறதுக்கு தான் நான் முன் வரல என்று அந்த சகோதரி சொன்னார். அப்பொழுது தூக்க மாத்திரை அந்த இடத்திலிருந்து வாங்கி தூக்கி வீசினோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு வாக்கு கொடுக்கிறார்.
ஏசாயா 62:4. ஏசாயா 62:4. நீ இனி கைவிடப்பட்டவள் கைவிடப்பட்டவள் என்னும் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். பியூலா, a good married life, ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை, ஒரு நல்ல மனவாழ்வு. பியூலா, உனக்கு ஒரு நல்ல மனவாழ்வை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இது பியூலா என்ற சிஸ்டர்களுக்கு சொல்லல. இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, 2-3 பியூலா இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க கூட இருக்கிறாங்க. இங்கே பியூலா என்ற வார்த்தைக்கு மேரிட் லைஃப் என்ற அர்த்தம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார், நமக்கு வாழ்வளிக்கும் தேவனாய் இருக்கிறார். நீங்கள் வாழ அவர் மரித்தார், அவருக்கு சாவு, நமக்கோ வாழ்வு. ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே வந்தேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே வாழ்வளிக்கும் தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் வாழ்வளிக்கும் தேவன். காலை ஆராதனையிலே நம்முடைய ஆண்டவர் எப்படி இருந்தார்? நமக்கு சந்ததியை கொடுத்து ஆண்டவருடைய சந்ததியாய் நீங்களும் நானும் வாழ்வதற்கு அவர் உதவி செய்கிறவராய் இருந்தார். ஆண்டவருடைய சந்ததியை குறித்து தியானித்தோம். இந்த மாலை வேளையிலே வாழ்வளிக்கும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்றால், நீங்களும் நானும் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்கிற சில காரியங்களை இந்த நேரத்திலே நாம் தியானிக்கலாம். முதலாவது, நீங்களும் நானும் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசியுங்கள். நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக. கர்த்தர் உங்கள் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டால் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாரா. ஒருத்தி முத்தமிட்டு போய்விட்டார், ஆனால் இன்னொருத்தி சொல்கிற வார்த்தையை கேளுங்கள். 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர் என்றால், உம்முடைய தேவன் எம்முடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கே நான் இருப்பேன். நீர் எங்கே மறிக்கிறீரோ அங்கே நானும் மறிப்பேன். நீர் எங்கே அடக்கம் பண்ணப்படுகிறாயோ அங்கேயே நானும் அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அன்றி என்னை எதுவும் உம்மை விட்டு பிரிக்காது என்று அவள் தன்னுடைய மாமியாரை பார்த்து சொன்னார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மை ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசுவை பார்த்து
ஆண்டவரே, நீரே என் தேவன், உம்முடைய ஜனமே என்னுடைய ஜனம். ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கேயே நான் இருப்பேன். மரணம் தவிர வேறு ஒன்றும் என் தேவனையும் என் தேவ பிள்ளையை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்ற நம்பிக்கையோடு என்ற நிச்சயத்தோடு நீங்கள் வருவீர்கள் என்றால், இதற்கு முன்பு உங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். நீங்கள் பலவிதமான கசப்பான அனுபவங்களை அனுபவித்திருக்கலாம். நீங்கள் கைவிடப்பட்டவளாகவோ தள்ளிவிடப்பட்டவளாகவோ அல்லது ஒரு விதவையின் நிலைமையில் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் கர்த்தர் ஒரு புது வாழ்வை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரை நாம் பற்றிக் கொள்வோம் என்றால் கர்த்தர் நம்மை வாழ்ந்திருக்க செய்வாராக. குடும்ப வாழ்வு மட்டுமல்ல, எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாய் இருக்க கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தரை பற்றிக் கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்கிறான் 2:12, இஸ்ரவேலின் சட்டைக்குள்ள வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆண்டவருடைய சட்டையில், ஆண்டவருடைய மடியில, ஆண்டவருடைய சபையில தேவன் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக குல தெய்வமாக விசுவாசத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு வாழ்வு கட்டப்படும். இந்த ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நீதிமொழி 28:13 சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்கிறவன் அல்ல, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. அறிக்கை செய்து விட்டுறணும். நான் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்தேன், எனக்கு சுகமே இல்லை. இப்படி வார வாரம் பாவ அறிக்கை செய்கிற அந்த பாவ சங்கீர்த்தனம் அல்ல. இனி எதை நான் விட்டேனோ அதை இனி ஒரு நாளும் தொட மாட்டேன். பாவங்களை மறைக்க மாட்டேன், பாவங்களை விட்டு விடுவேன். இந்த விதமான சூழ்நிலைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுப்போம் என்றால் ரட்சிப்பின் நிச்சயத்தை, the assurance of salvation, ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்வோம் என்றால் நம்முடைய ஆத்துமா வாழும், நாமும் வாழ்வோம். ஆமென், ஆமென். ஆகையால் முதலாவது நானும் நீங்களும் சுகமாய் வாழ்ந்திருக்க ஆண்டவர் இயேசுவை பற்றிக் கொள்வோம், அவரை ஏற்றுக்கொள்வோம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனை பற்றிக் கொள்வது என்பது இயேசு கிறிஸ்துவை குலதெய்வமாக இருதயத்திலே ஏற்றுக்கொள்வது. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை. ரோமர் 10:9-10 ஆண்டவர் வேண்டிய கிருபைகளை தருவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக, உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு வாழ்வு வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம் காணப்பட வேண்டும். சங்கீதம் 128:1 சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். 5ஆம் வசனம், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமின் வாழ்வை காண்பாய். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு எருசலேமின் வாழ்வு, ஒரு சமாதானத்தின் வாழ்வு, ஒரு தேவனோடு தேவ பிள்ளைகளோடு இணைந்திருக்கிற அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தர் சீயோனிலிருந்து, சபையிலிருந்து, பரலோகத்திலிருந்து உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். நாம் வாழ்நாளெல்லாம் நாம் எப்படி இருப்போம்? எருசலேமின் வாழ்வை நானும் நீங்களும் காண்போம். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு பயப்பட பயம். பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம்
12, 13 வசனங்களை வாசிக்க கேட்போம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? 11ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. நாம செய்யற தப்புக்கெல்லாம், தண்டனைக்கெல்லாம், எல்லா விதமான தவறுகளுக்கெல்லாம் சரியான தண்டனை அப்ப கொடுத்துட்டோம்னா எல்லாருக்கும் பெரிய பயம் இருக்கும். அன்னைக்கு அனனியா சப்ரா ஊழியக்காரனிடத்துல போய் தான் சொன்னாங்க, நீ மனுஷனிடத்தில் அல்ல பரிசுத்த ஆவியினிடத்தில், தேவனிடத்தில் போய் சொன்னாய் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்பாட்ல என்ன செஞ்சாங்க? செத்து போயிட்டாங்க. இதே மாதிரி தப்பு செஞ்சவனுக்கு உடனே அப்படி ஒரு தண்டனை கிடைச்சா எவ்வளவு பயங்கரமா இருக்கும். இப்படி இன்னைக்கு நடக்கல. அரசு அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். துர்க்கிரிக்கு தக்க தண்டனை சீக்கிரமா நடக்காதனாலதான் இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் பொல்லாப்பு செய்ய துணிகரம் கொண்டு. என்ன நடக்க போகுது? என்னத்த பெருசா ஆண்டவர் செஞ்சிருவாரு? ஊர்வலத்தில் செய்யாத தப்பையா தவறியான செஞ்சுட்டு அப்படி துணிகரமா செய்யறாங்க. பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அவருக்கு முன்பாக, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே எப்படி இருப்பார்கள்? நன்றாய் இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கை நன்றாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுக்குள்ளாக, தேவனுடைய நாமத்துக்கு, அவருடைய சத்தியத்துக்கு நீங்கள் பயந்து நடுங்குங்கள். தேவனுக்கு அஞ்சுகிற அச்சம் உங்களுக்கு இருக்கட்டும். அப்படி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை நன்றாயிருக்கும். வேதம் சொல்கிறது, நீதிமொழி 8:13, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தமிழ் பைபிள்ல வெறுப்பதே என்று இருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் அருவருப்பதே, அருவருப்பதே abomination. அருவருப்பதே தேவனுக்கு பயம். ஒரு நரகளை பார்த்து எப்படி நாம் அருவருக்கிறோமோ அதை போலவே பாவத்தை கண்டு, தீமையை கண்டு நாம் அருவருக்க வேண்டும். யோபை பற்றி வேதம் சொல்கிறது 1:1. தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட மனுஷன் இருந்தால் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். அப்ப தேவனுக்கு பயப்படுறவன்னா யாரு? பொல்லாப்புக்கு விலகுகிறவன். பொல்லாப்புக்கு விலகுகிறவனே தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. மறைவான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைத்து நாசமாக்கிவிடும். யோசேப்பு சொன்னான், என்ன சொன்னான்? 39:9 ஆதியாகமம், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி கேட்டான். ரூபன் தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறினால் ஆசீர்வாதத்தை இழந்தான். பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட அந்த யோசேப்பு வாழ்க்கையில சேஷ்ட புத்திரவாதத்தை பெற்று கனிதரும் திராட்சை செடியாய் குடும்பங்களையும் கோத்திரங்களையும் சந்ததியையும் ஆசீர்வாதத்துக்கு காரணமாய் மாறி போனான். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தால் என்ன? கர்த்தருக்கு முன்பாக அவர் பயந்திருக்கிறவர்களே நன்றாய் இருப்பார்கள். நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாம். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்.
யாரோ உழைச்சது அல்ல, தாத்தா மாமா சேர்த்து வச்சதல்ல, எனக்குன்னு ஒரு வேலை. நான் செய்யற வேலையினுடைய வருமானத்தை நான் சாப்பிடுவேன். வக்கீல் அல்ல, போலீஸ் அல்ல, வைத்தியன் அல்ல, தேவையற்ற மனிதர்கள் அல்ல, என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன், நாம் சாப்பிடுவோம். உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில் கனிதறிகிற செடியை போல, உன் மனைவி, உன் பிள்ளைகள் திக்குக்கு ஒன்றும் தேசத்துக்கு ஒன்றும் அல்ல. திரைகடல் ஓடியும் திரவியம் தேட வேண்டும் சொல்லி பாரியில் அங்க இருந்து இவர் இங்க இருந்து வாழ்க்கையை தொலைத்தவர்கள் அல்ல. எல்லாரும் பின்னி பிணைந்த சந்தோஷமான ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய பிள்ளைகள், உன் பிள்ளைகள் ஒளிவ மரக்கன்றுகளை போல உன் பந்தியிலே அப்படியே எல்லாரும் ஒன்னா உட்காந்து, அப்பாவுக்கிட்டையும் அம்மாவுக்கிட்டையும் அவங்ககிட்டையும் அவர் போட்டு அவர் சாப்பிடுவார், இவர் போட்டு இவர் சாப்பிடுவார், ஆளாளுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டு முடிக்கிறதல்ல. எல்லாரும் ஒரே பந்தியிலே உட்கார்ந்து பேசி சிரித்து மகிழ்ந்து உண்டு உறங்கி வாழ்கிற அந்த இன்பமான இல்லற வாழ்க்கையை கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார், பிள்ளைகளின் பிள்ளைகள் எருசலேமின் வாழ்வை காண்பார். நீங்கள் சமாதானத்தின் வாழ்வை பெற வேண்டும் என்றால் தேவனுக்கு பயப்படுற அந்த பயம், தேவ பயம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கட்டும். பரிசுத்த பாவத்துக்கு விலகுங்கள், பரிசுத்தத்தோடு வாழுங்கள். ஆண்டவர் நமக்கு வாழ்வை கொடுப்பார். மூன்றாவதாக வாழ்க்கைப்படு. இந்த கிராமங்கள்ல இந்த வாழ்க்கைப்படுதுங்கிறதுக்கு வாக்கப்பட்டா அந்த இல்லு இக்கெல்லாம் விட்டுருவாங்க. அவன் வாக்கப்பட்டு போன இடத்துல அப்படின்னு வாங்க. அது வாக்கு, அது என்னவென்றால் நல்ல ஒரு குடும்ப பெண்ணாய், நல்ல ஒரு குடும்பஸ்தனாய் ஆண்டவர் மாற்றுவார். எரேமியா 2:2 சொல்கிறது, வாசியுங்கள். நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே, விதைக்கப்படாத தேசம், வனாந்தரமான தேசம், பாலைவனமான அந்த தேசத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். இது புருஷன் மனைவியை பார்த்து அல்லது மனைவி புருஷனை பார்த்து, எனக்கு நீ வாழ்க்கப்பட்ட போது என் மேல இருந்த நேசத்தை நான் நினைக்கிறேன். இப்படி எந்த மனைவியாவது எந்த புருஷனாவது இப்ப சொல்லுவாங்களா? அன்னைக்கு கல்யாணம் முடிஞ்ச அந்த நாட்கள்ல அந்த 6 மாசம் 3 மாசத்துல இருந்த நேசமும் பாசமும் இப்படி ஒரு முகம் இருக்குதா? இப்படி இந்த மனுஷன் இருப்பாரா? எனக்கு தெரிஞ்சிருந்தேன்னா என்ன செஞ்சிருக்க மாட்டேன், எனக்கு வேண்டவே வேண்டாம் இவர்னு சொல்லி இருப்பேன். நீ கேட்டு பாருங்க. இப்ப மறுபடியும் எனக்கு இப்பதான் நீங்க என்ன திருமணம் செய்யணும்னு வந்தீங்கன்னா என்னை கல்யாணம் முடிச்சுக்குவீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். நான் அப்பப்ப என் மனைவிட்ட கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, நீங்க இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா நான் வேண்டவே வேண்டாம்னு சொல்லி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த இன்னொன்னு சொல்லுவாங்க, இப்ப யாருங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய சபை இருக்கு, இடம் இருக்கு, இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, வேண்டாம்னு யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு அடுத்த நிமிஷமே சொல்லிடுவாங்க. இதுல எதை எடுத்துக்கிறதுனே எனக்கு ரொம்ப குழப்பம். ஆனா வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம், உன் கணவன் மேல் உன் மேல் இருந்த பாசம், உங்கள் மனைவி மேல் உங்களுக்கு இருந்த நேசம் இப்ப எப்படி இருக்குது? ஆண்டவர் கேட்கிறார். சோ புருஷனோடு ஒரு வாழ்க்கையில் ஒப்பந்தம் பண்ணின அந்த நாட்களில் இருந்த பாசத்தை நேசத்தை போல கர்த்தரும் ரட்சிக்கப்பட்ட போது, மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற போது, வாழ்விலும் சால்விலும்
சுகத்திலும் துக்கத்திலும் சுகவீனத்திலும் மரணம் பிரிக்கிற வரைக்கும் உமக்கே மனைவியா இருப்பேன், உமக்கே புருஷனா இருப்பேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை பண்ணினார்களே, திருமண உடன்படிக்கை. அதை போல ஆண்டவருடைய சமூகத்துல எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்காக வாழ்வேன், கர்த்தருக்காக நிலைநிற்பேன். மரணம் வந்தாலும் கூட கர்த்தருக்கு விரோதமான எந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன். என் கடைசி சொட்டு இரத்தம் இருக்கும் வரை கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாய் வாழ்வேன் என்று சபையார் முன்னாடி சத்திய பிரமாணம் எடுத்து தேவனோடு கூட ஞானஸ்நானத்தின் மூலமாய் ஒரு நல்ல உடன்படிக்கை பண்ணினார்களே, அந்த நாள் ஞாபகம் இருக்கிறதா? 1 பேதுரு 3:27 சொல்லுகிறது. 1 பேதுரு 3:27 இல்லையா? 21 அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. ஒரு கணவனும் மனைவியும் நல்ல மனசாட்சியோடு திருமண ஒப்பந்த உடன்படிக்கை செய்தது போல ஞானஸ்நானத்தின் மூலமாய் நீங்களும் நானும் கூட தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். மரணம் தவிர வேறு ஒன்றும் என் தேவனை விட்டு என்னை பிரிக்காது. 2 கொரிந்தியர் 11:2 அங்கே பவுல் இப்படியாய் சொல்லி அந்த வைராக்கியத்தை காண்பிக்கிறார். 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாய் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். தேவ வைராக்கியமான வைராக்கியம் கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாய் நீங்களும் நானும் வாழும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை தேவனோடு நாம் செய்த உடன்படிக்கையிலே நான் உண்மையாக இருக்கு. நிறைய பேரு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஓடிடுறாங்க. வீட்டுல ஒரு சாவன் வந்துருச்சுன்னா நாங்கள் ஆலயத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்ன சத்திய பிரமாணத்தை மறந்து விடுகிறார்கள். மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு எத்தனையோ காரியங்களை செய்து தங்களை ஈட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள். கர்த்தருக்காக நிற்க முடியல. ஐயா, ஒரு ஸ்காலர்ஷிப்புக்காக ஒரு இடத்துல தங்களுக்கு ஒரு சீட்டு, படிக்கிறதுக்கு ஒரு சீட்டு, ஒரு வேலைக்காக தன் கர்த்தருடையவன் என்பதை மறுதலிக்கிறார்கள். நீங்க எப்படி இருக்கிறீங்க? தேவ பிள்ளைய ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியும் பார்க்கிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே நல்ல ஒரு வாழ்க்கையை ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்றால், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு, நல்ல ஒரு குணசாலியான ஒரு புத்தியுள்ள மனைவி சகோதரர்களே உங்களுக்கு கிடைத்திருக்கார்கள். அவர் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனோடு செய்த அந்த உடன்படிக்கையின் வாழ்விலே தேவன் பேரிலே உங்களுக்கு இருந்த நேசம், அந்த நாட்கள்ல மணிக்கணக்கா ஜெபித்தது, இரவு பகல் என்று தெரியாமல் ஜெபித்து அங்க கூட்டம் இங்க கூட்டம் ஓடி 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 ஓட்ல ஒருத்தனை விடாம எப்படியாவது சத்தியத்தை சுவிசித்து சொல்லணும்னு பிரயாசப்பட்ட நாட்கள். விதைக்கப்படாத வனாந்திரமாகிய தேசத்திலே நீங்கள் தேவனுக்கு வாழ்க்கைப்பட்ட போது இருந்த அந்த அன்பு, அந்த பாசம், அந்த நேசம், அன்றைக்கு இருந்த ஜெபம், அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம் இப்பொழுது என்ன ஆனது? ஆண்டவர் கேட்கிறார், அருமையான தேவ பிள்ளைய, உங்களோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனோடு கொண்டிருந்த அந்த உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவர்களாயிருங்கள். கர்த்தருக்காய் நிலைத்திருங்கள், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிப்பார். பிரசங்கி 9:9 நீ நேசிக்கிற மனைவியோட இந்த நிலையில்லாத வாழ்வை, ஜீவ வாழ்வை நீ அனுபவிக்கும்படியான கிருபைகளை தருவார். அனுபவிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர்
விவாகம் என்பது பாவம் அல்ல, விவாகம் பண்ணுகிறது பாவம் அல்ல. வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். விவாக மஞ்சம் பரிசுத்தம் உள்ளது. வேதம் சொல்லுகிறது. நோவா, ஏனோக்கு, ஆபிரகாம், தாவீது, பிலிப்பு இப்படிப்பட்டவர் பரிசுத்தவான்கள் எல்லாம் திருமணமானவர்களே. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்தையும் பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் வேதம் எந்த விதத்திலும் துறவரத்தை வலியுறுத்தவில்லை, இல்லறத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறது. அருமையானவர்களே, ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே திருமணத்தை அவரே முன்னின்று நடத்தினார். மனிதனாய் இயேசு கிறிஸ்துவாய் இந்த உலகத்தில் வந்தபோது முதல் அற்புதத்தை திருமண வீட்டிலே செய்தார். இந்த உலகத்தின் கடைசியிலே மணவாட்டியாய் உங்களை என்னை இணைத்து மத்திய ஆலயத்திலே விருந்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகையால் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்வு நல்வாழ்வாக ஒரு பியூலாவாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருக்குள்ளான உங்கள் வாழ்வு கர்த்தரோடு செய்த உடன்படிக்கையின் வாழ்விலே எப்படி இருக்கிறது என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கைப்படி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையிலே உறுதியாக இல்லம் போது உடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நான்காவது ஏசாயா 62 4 முதல் 7 வசனங்கள். ஏசாயா 62 4 முதல் 7 வசனங்கள். நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமல் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுதும் ராம் முழுதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். ஜாமக்காரரை உனக்காக நான் கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. அவர் எருசலேமை சிறப்படுத்தி பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். மௌனமாயிராதே, அமெரிக்கையாயிராதே, அவரை அமர்ந்திருக்க விடாதே. ஆண்டவரை ரெஸ்ட் எடுக்க விடாதே. நோ ரெஸ்ட் till he established. Do not keep silent. அமெரிக்கையாயிராதே என்றால் அமைதியாயிராதே. ஆண்டவரை கூப்பிட்டுக் கொண்டே இரு, நச்சரித்துக் கொண்டே இரு. செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க. எருசலேமை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதே. மௌனமாயிராத, அமைதியாயிராத. உங்க காரியம் நடக்கும் வரைக்கும், நீர் என்னை ஆசீர்வதிக்கும் வரைக்கும் உம்மை நான் விட போவதில்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, எஜமானனே, எனக்கு நீ இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஆண்டவரே, நெறிந்த நாளிலே முறியாமல், வங்கி எறிய திரிய அணையாமல், நியாயத்துக்கு செயல் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் ஆண்டவர் பேசிக்கொண்டே உங்களுக்கான பதில் கிடைக்கிற வரைக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க உம்மை விட்டு விட போவதில்லை. ஆண்டவரே, ராத்திரியிலே எழுந்து எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அக்கறையாய் பிந்தி தனித்திருந்து தேவனோடும் தேவதூதோடும் போராடி செபித்து என்னுடைய வாழ்க்கையை அவன் பலமாக்கினான். என்னை, என் பிள்ளைகளை, தாய்மார்களை முறியடிப்பான். ஆதியாகமம் 32:11. பயந்திருந்தான் யாக்கோபு. ஆனால் தேவ சமூகத்திலே போராடி முழு இரவு ஜெபித்தான். பொழுது விடுகிறது, போகிறேன் போகிறேன் என்று சொல்லி தேவன் சொன்ன போதிலும் கூட நீர்
என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்று சொன்னான். அவன் வாழ்க்கை மலர்ந்தது. துக்கத்தின் மகன் என்று பெயர் எடுத்த யாபேஸ், தேவனே என்னை ஆசீர்வதித்து 1 நாளாகமம் 4:10 என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை திக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்திருந்தும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். மகனே, இன்னைக்கு உன் துக்கங்கள் மாற, உன் துயரங்கள் மாற, உன் வாழ்க்கையின் மேல்நிலைகள் மாற ஜெபம் ஒன்றே பதில். நீங்கள் ஜெபித்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்கள். கண்ணீரோடு ஜெபியுங்கள். நீ எனக்காக அழாமல் உனக்காகவும் உன் பிள்ளைக்காகவும் அழு என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சிலுவையை சில மணி துளிகள் சேனே ஊரான் சீமோன் சுமந்த போது அந்த தாய்மார்களை பார்த்து சொன்னாரே, இன்றைக்கு தாய்மார்களே, தகப்பன்மார்களே, உங்கள் பிள்ளைகளுக்காய் கதறுங்கள், அமைதியாய் இராதிருங்கள், அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். என்ன செய்வீர் என்று தெரியாது, எப்படி செய்வீர் என்று தெரியாது. என் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், என் பிள்ளையின் காரியம் நடக்க வேண்டும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். என் தேவனே, நீ உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்றால் மணமக்கள் உன்னை தேடி வருவார்கள். உன் தேசம் வாழ்க்கைப்படும். தேவன் உன்மேல் பிரியமாயிருப்பார். எப்சிபா, தேவனுடைய பிரியமே, பியூலா, தேவன் கொடுக்கிற நல்வாழ்வே கர்த்தர் உங்களுக்கு தருவார். என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஆமென். அது மட்டுமல்ல, தியாகம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்வு துளிர்க்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு தியாகம் வேண்டும். எஸ்ஐயா 58:8, எஸ்ஐயா 58:8. அப்பொழுது விடியற்காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். விடியற்காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும், உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும். எப்பொழுது? தேவனுக்கு உகந்த உபவாசம் செய்யும் போது. தேவனுக்கு உகந்த உபவாசம் எது? தேவனுக்கு உகந்த உபவாசம் 10ஆம் வசனம், பசி உள்ளவனத்தின் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினார். சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினார். 7ஆம் வசனம், பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவனை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆண்டவருக்கு உகந்த உபவாசம் செய்யுங்கள். அப்பொழுது விடியற்காலத்து வெளுப்பை போல உங்கள் வெளிச்சம் எழும்பும், உன் சுகவாழ்வு துளிர்க்கும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். 11ஆம் வசனம், ஆத்துமாவை திருப்தியாக்குவார். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமென். வற்றாத நீரூற்றை போல, வளமிக்க தோட்டத்தை போல நீங்கள் இருக்க வேண்டும் என்றால், உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க வேண்டும் என்றால் ஆன தர்மம் செய்யுங்கள், தியாகம் செய்யுங்கள். வயிற்று பசிக்கு ஆகாரம் கொடுங்கள். புது துணி வாங்குற நீங்க நல்ல நிலைமையில யூஸ் பண்ணக்கூடிய துணியை அடுத்தவங்களுக்கு கொடுங்க. அல்லது உங்க பிள்ளை 3 பிள்ளைகளுக்கு துணி வாங்கும் போது இன்னொருத்தருக்கு ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுங்க. உங்களுடைய வீட்டின் விசேஷ நாட்கள்ல எத்தனையோ நூறுகள் செலவழிச்சு, ஆயிரங்கள் செலவழிச்சு பர்த்டே பார்ட்டி கொண்டாடும் போது 10 பேருக்கு சாப்பாடை வாங்கி ஹோட்டல போய் அந்த பசியா கிடக்கிற ஒவ்வொருத்தர் கையிலையும் பார்சல் சாப்பாடை கொடுத்து தூரத்தில் நின்று அவரை சாப்பிடும் போது மனதார வாழ்த்துறதை பாருங்கள். உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வேண்டிய கிருபையை தருவார்.
மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்வு சிறக்க வேண்டும் என்றால் பெற்ற தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கள். எபேசியர் 6:1-2 உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும் உன் வாழ்நாள் நீடித்திருக்கவும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை நீ அப்படி செய் இப்படி செய் அப்படின்னு சொன்னா அதுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி மனைவிகள் உங்கள் புருஷர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும், உண்மைதான். ஆனா கொலோசியர்ல போட்டிருக்கு, கர்த்தருக்கு ஏற்கும்படி கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு ஏற்கும்படி கீழ்ப்படியுங்க. உங்க புருஷன் கர்த்தருக்கு ஏற்காத ஒரு மோசமான காரியத்தை சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். 3:18 மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியணும். எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும்னா இந்த வசனத்துக்கு என்ன பதில்? ஆயுதப்பனுக்கு கீழ்ப்படியணும். ஆனா எப்படி செய்யணும்? கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருக்கு ஏற்கும்படி கீழ்ப்படிய வேண்டும். புருஷர்கள் மனைவிக்கு கீழ்ப்படியலாமா? சொல்லுங்க. அதுதானே நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். எங்க வீட்டுல என் வார்த்தை எங்க எடுபடுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுது, தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். நான் புருஷன் இப்படிதான் இருப்பேன், நீ மனைவி நீ அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோரை கனம் பண்ணும். கல்வாரி சிலுவையில் கூட கர்த்தர் இயேசு தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து சரியான இடத்திலே அவர் ஒப்புக் கொடுத்து, அதோ உன் தாய் அதோ உன் மகன் என்று சொல்லி பொறுப்புகளை தட்டி கிடைக்கவில்லை. ஏதோ மாசத்துக்கு ஒரு பணத்தை கொடுத்துட்டு ஏதோ ஒரு காசை கொடுத்துட்டு அப்படியே கண்டுக்காவுங்கிறதில்ல. எப்ப இந்த பெருசு மண்டைய போடும் நம்ம ஜாலியா இருக்கலாம், அந்த எண்ணம் ஒரு நாள் வரக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுக்கு கொடுத்த தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க. ஐயா, என் தாய் தகப்பனை கனம் பண்றேன், ரைட். ஆனா எங்க மாமனாரும் மாமியாரையும் நான் கனம் பண்ணணுமா? அவங்களுக்கு நான் எதுவும் செய்யணுமா? சட்டத்தின்படி அவங்களும் யாரு? மதர் இன் லா. அப்படிதானே? மாமியாருக்கு என்னதான்? மதர் இன் லா, அவருக்கு ஃபாதர் இன் லா. ஆகினால அவங்களுக்கும் நம்ம உதவி செய்யும். பெண்ணை பெத்துட்டா அதுக்காக அவங்க அப்படியே நடுத்தருவில் நிக்கணும்ன்றது இல்லை. பெண் பிள்ளைகள் மட்டும் ஆண் பிள்ளையே இல்லை என்று சொன்னால் ஆண் மாமனாரும் மாமியாருக்கும் கூட தாயாக தகப்பனாக நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குரியதை நாம் செய்ய வேண்டும். ஆகையால் அன்பான தேவ பிள்ளைகளே, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியுங்கள், தகப்பன்மார்களை கனம் பண்ணுங்கள். கடைசியாக கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய கற்பனையும் கைக்கொள்ளுங்கள். உபாகமம் 28:1 உபாகமம் 28:1 கர்த்தருடைய கற்பனையின்படி செய்ய நீ கவனமாயிருப்பாய் என்றார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். The Lord your God will set you high above all the nations of the earth. பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் உங்களை மேன்மையான இடத்துல வைக்க வேண்டும் என்றால் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள், கவனியுங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உபாகமம் 8:3, மத்தேயு 4:4, லூக்கா 4:4 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். வசன வாழ்வு ஒரு வளமான வாழ்வு. நம்மை உயிர்ப்பிப்பது, நமக்கு வாழ்வளிப்பது
நம்மை ஆசீர்வதிப்பது, நம்மை குணமாக்குவது எல்லாமே தேவனுடைய வசனம் தான். ஆனால் இன்றைக்கு கற்பனைகளை கை கொள்வதிலே நாம் எவ்வளவா இருக்கிறோம்? எல்லா நாளும் இதுதானே. ஏன் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதிச்சதா ஆராதனையா? வெளிநாடுகள்ல, அரபு நாடுகள்ல வெள்ளிக்கிழமை தானே ஆராதிக்கிறாங்க. எத்தனையோ பேர் சனிக்கிழமை 7th டே ஆராதிக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லாக்டவுன் போட்டதுக்கு ஏன் இந்த பரிதபிக்கிறீங்க? நீங்கள் சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, ஏசாயா 58:14 என்ன சொல்கிறது? கர்த்தருடைய நாளை எப்படி இருக்கணுமா? எந்த மாதிரி கொண்டாடணுமா? அதை 58:14 அப்பொழுது முன்னாடி வசனத்தை சேர்த்து வாசிக்கலாம். பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்பது அது பரிசுத்தமான நாள். உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அது பரிசுத்த நாள், அது மனமகிழ்ச்சியின் நாள், அது மகிமையுள்ள நாள். Holiday is a holy day, not a jolly day. ஜாலியா என் இஷ்டப்படி செய்யக்கூடியது, என் சொந்த பேச்சு, என் சொந்த காரியம். அன்னைக்கு தான் வீடு பால் காய்ச்சது, அன்னைக்கு தான் வீட்டில் விசேஷம் வைக்கிறது, அன்னைக்கு தான் எங்க வீட்டு எல்லா காரியத்தையும் செய்யறது என்று செய்யாதீங்க. சொந்த பேச்ச கூட பேசக்கூடாது. இதெல்லாம் பழைய ஏற்பாடு பாஸ்டர், நாங்க புதிய ஏற்பாட்டு விசுவாசி அப்படின்னு ஒதுக்கிறாதீங்க. உங்களுக்கு இஷ்டமானதை செய்ய நினைக்காதீங்க. நாளைக்கு ஆராதனை நாள், அரசு ஒரு வேலை ஊரடங்கு போட்டிருக்கலாம். ஆனால் எப்போயும் போல் குளித்து சரியான ஆடை உடுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் குடும்பமாய் உட்கார்ந்து நாளை தினத்தில் ஆராதியுங்கள், குடும்பமாய் ஆராதியுங்கள். கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சியின் நாளாக, பரிசுத்த நாளாக எண்ணுவாய் என்றால் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? பூமியிலே உங்களை உயர்ந்த இடங்களில் உங்களை மேன்மை அடைய செய்வார். யாக்கோபின் சுதந்திரத்தினாலே உங்களை போஷிப்பேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆகையால் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கை நீடித்திருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை, கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஓய்வு நாளை தனம் பண்ணுங்கள், தனம் பண்ணுங்கள். ஆமென். ஜெபிப்போமா? ஆண்டவரே, நான் தனித்தவனா இருக்கேன். ஆண்டவரே, நான் தள்ளிவிடப்பட்டவனை போல இருக்கேன். என்னை பார்த்து இன்னைக்கு உனக்கு ஒரு நல்வாழ்வு தருவேன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நடக்க போற காரியமா? இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ஏங்குறோமா? இப்போ ஆண்டவராய கர்த்தரிடத்துல கேட்போம். அப்படியே சில நிமிடங்கள் எழுந்து நிற்போம். ஆண்டவராய கர்த்தர், என் வாழ்க்கை பாலா போயிடுச்சுங்க. என்ற தாய் என்னை பார்த்து சொன்னாங்க, மகளே, நீ இருக்க வரைக்கும் தான்டா என்னை பார்த்துக்கிறதுக்கு. உங்க அண்ணன் கல்யாணம் முடிச்சு அப்படி இப்படி அவன் வாழ்க்கையை செட்டில் பண்ணிட்டான். நீ கல்யாணம் முடிச்சு போயிட்டா என்ன பண்றது? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரியா? நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணாமையே இருந்து என்னையும் அப்பாவையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவியா அப்படின்னு எங்க அப்பா அம்மா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. ஆகையினால நான் இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகாமையே இருக்கேன். ஒரு சகோதரி சொன்ன உண்மையான வார்த்தை, எங்க எனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா, என் மருமகளுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா, என் பிள்ளைகளை, நாத்தனார, கொழுந்தனார அவ பார்க்காம போயிடுவான்றதுக்காக திருமண நாள் அன்றைக்கே பெற்ற தாய், நான் எந்த விதத்திலும் குழந்தையை பெற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு சத்தியம் பண்ணி கொடு என்று சொல்லி சத்தியம் பண்ணினாங்க. ஐயா, பெற்ற தாயே, ஒவ்வொரு நாளும்
அவனுக்கு பால் கொடுக்கும் போது நைட் தூங்குற போது ஒரு டம்ளர்ல பால்ல ஒரு விதமான மருந்தை கலந்து கலந்து கொடுத்து என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்க. டாக்டர்கிட்ட போகும்போது லட்சக்கணக்கில் பணம் செலவழிக்கணும்னு சொன்ன போது அலைஞ்சு அலைஞ்சு தேடின, யாருமே உதவி செய்யல. எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா? என்னை ஏங்கி வந்தால் ஒரு மகள் வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே வந்தால் ஆலயத்தை தேடி அவளுக்கு ஒரு நல்வாழ்வை கொடுத்து ஒரு காவிரியலை, ஒரு மிக்கா வேலை இந்த ஆலயத்திலே ஓடி ஆடி விளையாட கர்த்தர் அந்த மகளுக்கு கொடுக்க உதவி செய்தார். என் கண் முன்னே என் 2 பிள்ளைகளும் நேசமணி பஸ்ல அவர் நசுங்கி நாசமானார்கள். ஐயா, எனக்கு வயது 40 எனக்கு பிள்ளை வேண்டும். என் வயதில் எனக்கு ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும். என்ன செய்வது என்று தெரியாது. எனக்காய் ஜெபியுங்கள். ஒரு கடிதம் வந்தது. ஜெபித்தேன். அடுத்த ஆண்டு ஒரு குழந்தையோடு வந்து கர்த்தர் எனக்கு இதை தந்தார் என்று சாட்சி கொடுத்தார். கருத்தடை செய்த அந்த பெண்ணுக்கு கர்த்தர் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து பிள்ளையோடு உதவி செய்தார். இன்றைக்கும் வாழ்க்கையை தொலைத்திருக்கிற பிள்ளைகளை, வாழ்க்கை இழந்திருக்கிற பிள்ளைக்கு, வாழ்க்கைக்காய் ஏங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு காரியம் செய்யும்படிக்கு இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். நீ கைவிடப்பட்டவள் என்றும் நீ தள்ளப்பட்டவள் என்று சொல்லுகிறபடினாலே, தேவன் என்னை மறந்து விட்டார் என்று சொல்கிறபடினாலே கர்த்தர் உன் காயங்களை ஆற்றுவார். கர்த்தர் உன் குணமாக்குவார். எரேமியா 30:17 தேவன் இப்படி ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். எரேமியா 30:17 அவர்கள் நீ விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். இன்றைக்கு எனக்கு ஒரு நல்வாழ்வு வேண்டும். என் கணவனோடு என் மனைவியோடு நான் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும். என் பிள்ளைகள் செழித்திருக்க வேண்டும். தேசத்தில் உயர்வான நிலைமையில் இருக்க வேண்டும். உன்னுடைய வீட்டில் இருக்கிற மனைவி கர்த்தர் வாழ்ந்திருக்க செய்ய வேண்டும். என்னுடைய மகள் தன்னுடைய புருஷன் வீட்டிலே நல்ல நிலையிலே இருக்க வேண்டும். என் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியம் நடக்க வேண்டும் என்று ஏங்குகிற பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. தாய் தகப்பனை கனம் பண்ணுவோம், கனம் பண்ணுவோம், கற்பனைகளை கைக்கொள்வோம். ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை உண்மையாய் இருப்போம். ஒரு பதறாத வாழ்வு, ஒரு சிதறாத மனம் எங்களுக்கு பரிசாத்தா. பாழாய் போயிருக்கிற வாழ்வு கட்டப்படட்டும். குட்டிச்சுவராய் இருக்கிற குடும்பம் ஒரு அரண்மனையாய் மாறட்டும். என் அரங்கத்திற்குள் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். இந்த அரண்மனைக்கு ஒரு சுகம் உண்டாகட்டும். என் குடும்பம் விருத்தி அடையட்டும். அன்னகனும் தன்னை பட்ட மரம் என்று சொல்வானாக. கர்த்தரை கைவிட்டு விட்டார். கர்த்தரை வாழ்வை நிறுத்தி விட்டார். நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி உங்களுக்கும் ஒரு வாழ்வை தேவன் வைத்திருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்தித்து உங்கள் குறைவுகளை நிறைவாக்க என் ஆண்டவர் இயேசு அவர் ஜீவனை விட்டார். அந்த ஜீவன் உங்களுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாலான மண்மேடுகள் யாவும் பாலும் வேந்தன் மனையாகும். பாலான மண்மேடுகள் யாவும்
நாளும் எந்த மனையாகும் சீர்வாழ்வு சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும் சீர்வாழ்வு மலரும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும் ஆனந்த துளி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோழிக்கும் ஆகாய விண்ணினாய் அவர் ஜெயம் பெருகும் அங்கவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்ணினாய் அவர் ஜெயம் பெருகும் அங்கவர் வாக்கு பலிக்கும் ஆகாத காயங்கள் ஆரோக்கியமாவினில் மூடும் ஆற்றிய தேற்றும் நல்லதா போற்றிய பாதம் அறிவோ கண்ணாடி தேவனை அடைக்கல பாரி கண்ணாடியாவது இல்லை ஆனாதி தேவனை அடைக்கல பாரி கண்ணாடியாவது இல்லை ஆனந்த துதி ஒளி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் தோழியும் ஆகாய விண்ணினாய் அவர் ஜெயம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகாய விண்ணினாய் அவர் ஜெயம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆண்டவரே வாக்குகள் பலிக்கும் தேவனுக்கு சொன்ன வார்த்தை ஒன்று கூட தரையில் இருந்து போகாது பிள்ளைகள் வாழ்வை கட்டுவீராக இவருடைய ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்களாக நீர் வாழ்க உமக்கு சமாதானம் உம்முடைய வீட்டுக்கு சமாதானம் உமக்கு உண்டான எல்லாவற்றிலேயும் சமாதானம் உண்டாவதாக உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என் பிள்ளைகள் வாழ்ந்து நீ சுகமாய் வாழ்ந்து இருக்கும்படிக்கு நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாது இருப்பேனோ என்று சொன்ன தேவனே என் பிள்ளைகளுக்கான சௌக்கியத்தை நாங்கள் தேடவில்லை ஆனால் என் தேவனே நீங்கள் அவருக்கு தேடித்தாங்க என் பிள்ளைகளுக்கு வேண்டிய சௌக்கியத்தையும் சமாதானத்தையும் நீ கட்டளையிடு என் வாழ்வு சிறந்து விளங்கட்டும் தேசம் வாழ்க்கை பெறட்டும் இவர்கள் பியூலா என்று அழைக்கப்படட்டும் இவர்கள் தேவையை சந்திக்கப்படட்டும் குடும்பங்களில் இருக்கும் குழப்பங்கள் மாறட்டும் குழந்தை செல்வங்கள் இயேசுவின் நாமத்தில் பிறக்கட்டும் தனிமையாய் இருக்கிறவருக்கு வீடு வாசல்களை கர்த்தர் உண்டாக்கி தாரும் பிள்ளைகளுக்கு அற்புதத்தை அடையாளத்தை நடத்தி ஊழியக்காரனாய நான் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் ஆசீர்வதிக்கிறேன் இவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன் இவருடைய ஒவ்வொரு காரியங்களை ஆசீர்வதிக்கிறேன் தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கு தயவுள்ள பராமரிப்புக்கு பரிசுத்த வசனத்திற்கு இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் வாழ்ந்திருப்பார்களாக சுகித்திருப்பார்களாக கர்த்தருக்குள் செழித்திருப்பார்களாக துதிகர மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தி ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமென் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மளோடு இருப்பதாக ஆமென் அல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்